அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது அடுத்த ப்ராசஸான டெவலப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான். முதல்ல ஓவர்வியூ. ஏற்கனவே நம்ம பலமுறை பேசியிருக்கோம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான்ங்கிறது என்ன? ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான்ங்கிறது ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் கிடையாது. முதல் விஷயம். அப்போது அந்த டாக்குமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நம்ம முன்னாடியே பேசினது போல் 10 நாலேஜ் ஏரியாவோட டாக்குமெண்ட்டும் சேர்ந்தது தான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான். அப்போது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளானை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாவே இருக்கிற 10 நாலேஜ் ஏரியாவையும் டிஃபைன் பண்ணணும். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்றுக்கு என்ன கோஆர்டினேஷன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணால் தான் அது ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் ஆகும், விச் இஸ் நத்திங் பட் தி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான். இன்ஃபேக்ட் யூஸ்வலாக நான் எப்படி சொல்லுவேன்னா, தட் இஸ் கால்ட் நாட் ஈவன் அ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான், இட் இஸ் அன் இன்டெகிரேட்டட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான். நீங்களும் அதே மாதிரி சொல்லி பழகுங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் பொதுவாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு ஷெட்யூல் மேனேஜ்மெண்ட் பிளானை தான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் நினச்சிட்டு இருப்பாங்க. நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஒரு கேன் சார்ட் இருக்கும். இதை தான் ரொம்ப பேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நானும் என்னோட கெரியர் ஸ்டார்டிங்கில் ஷெட்யூல் மேனேஜ்மெண்ட் பிளானை தான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் நினச்சிட்டு இருந்தேன், விச் இஸ் ஆக்சுவலி நாட் ட்ரூ. ஷெட்யூல் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது ஒன்லி ஒன் காம்போனன்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான். ஸோ யூஸ்வலாகவே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இன்டெகிரேஷன் ஆஃப் எவ்ரி சிங்கிள் அதர் நாலேஜ் ஏரியா ஒரே டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்து அதுக்கு பேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான். ஸோ வி கேன் கால் இட் அஸ் இன்டெகிரேட்டட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான். ரைட். அடுத்து வாட் ஆர் த கீ பெனிஃபிட்ஸ்? அதாவது டெவலப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் ஆக்டிவிட்டியோட அல்லது ப்ராசஸோட கீ பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிம்பிள், ஏற்கனவே டீட்டெயில்டாக பேசிட்டோம். இந்த ப்ராசஸோட கீ பெனிஃபிட் ஆஃப்கோர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் நம்ம கையில் ஒரு காம்ப்ரிஹென்சிவான பிளான் இருக்கும். அந்த பிளானில் ப்ராஜெக்ட் சம்மந்தமான அத்தனை ஆக்டிவிட்டீஸோட டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை எப்படி பிளான் பண்ண போகிறோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எப்படி மானிட்டர் கண்ட்ரோல் பண்ண போகிறோம், ஈவன் எப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வரைக்குமான டீட்டெயில் அத்தனையும் இருக்கும். சரி, இந்த ப்ராசஸான டெவலப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படிங்கிறத எப்போ பர்ஃபார்ம் பண்ணுவோம்? கேள்வியை நல்லா கவனிங்க. எப்போ க்ரியேட் பண்ணுவோம்? எக்ஸாக்ட்லி எப்போ க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ராஜெக்டோட ஆரம்பத்துலேயோ அல்லது ப்ரீடிஃபைன் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது ப்ராஜெக்டோட ஃபேஸஸாக இருக்கலாம், அல்லது ஒரு மைல்ஸ்டோன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கலாம், ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். எதுக்காக அப்படின்னா, ப்ராஜெக்டோட ஆரம்ப கட்டத்திலேயே நமக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியலாம், தெரியாமலும் போகலாம். அப்படி தெரியலங்கிற பட்சத்தில் there is a saying, will cross the bridge when it comes. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்கோ கையில், எந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியுமோ அதுக்கான பிளானை போட்டுட்டு ஆஸ் த ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸஸ் அந்த ப்ராஜெக்ட் பிளானை ஃபர்தராக டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே கேள்வி என்னென்னா, எப்போ க்ரியேட் பண்ண போகிறோம்? எப்போ க்ரியேட் பண்ண போகிறோன்னா, குறிப்பிட்ட இடைவெளியில் அல்லது ப்ரீடிஃபைன் ஃபேஸில் அல்லது எண்ட் ஆஃப் த மைல்ஸ்டோனில். ஆனால் எப்போல்லாம் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் தட் வில் பி டன் த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஃபியூ மோர் பாயிண்ட்ஸ். அது என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் விஷயம், இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் தான் டிஃபைன் பண்ணுது எப்படி ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணணும், மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் ஒரு சில ப்ராசஸை எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத கூட இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் தான் டிஃபைன் பண்ணும். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். ரெண்டாவது விஷயம், இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளானோட கண்டென்ட் எக்கச்சக்கமாக வேரி ஆகும் டிபெண்டிங் ஆன் தி அப்ளிகேஷன் ஏரியா and also depending on the complexity and very importantly depending on the organization. அதே போல் components of the project management planum depending on the project, depending on the application area vary ஆகும். ஸோ இதுவும் ஏற்கனவே பேசினது தான். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது இஸ் நாட் அ சிங்கிள் டாக்குமெண்ட், இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் பிளான்ஸ். அப்படிங்கிறனால ப்ராஜெக்டை பொறுத்து ப்ராஜெக்டோட காம்போனன்ட் டீட்டெயில்ஸ் நிறைய அளவில் வேரி ஆகும். ஒரு உதாரணம் பார்த்தலாமே. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ண போகிறோம். அந்த ப்ராஜெக்டில் நம்மளோட எக்ஸ்பர்டைஸ் லெவல் வேறு லெவல், எல்லாமே நமக்கு தெரியும். அப்படிங்கும்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், அல்லது பழைய ப்ராஜெக்டில் இருக்கிற ரிஸ்கையை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிப்போம். நம்மளோட ஃபோக்கஸ் ஷெட்யூல் மேனேஜ்மெண்ட்லேயோ அல்லது காஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேயோ கூட இருக்கலாம். ஸோ என்ன ஆகுனா, நேச்சுரலி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஃபோக்கஸ் குறைஞ்சிரும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டான டீட்டெயில் குறைஞ்சிரும். தட் இஸ் வாட் த காம்பனண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் வில் வேரி அப்படிங்கிறது. அதே போல் நம்ம இப்போ ப்ராஜெக்டோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கோம். அதனால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது சம்மரி லெவலில் இருக்கலாம், அல்லது டீட்டெயில்டாக கூட இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரோக்ரெசிவ்லி எலாபரேட்டட். அதனால் ஆரம்ப கட்டத்தில் க்ரியேட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் ஷுட் பி ரோபஸ்ட் இனஃப் வரப்போகிற சேஞ்சஸை அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு. அதே போல் குறைந்தபட்சம் 3 விஷயங்களை பேஸ்லைன் பண்ணியிருக்கணும். ஒன்று ஸ்கோப், இன்னொன்று டைம் அதாவது ஷெட்யூல், இன்னொன்று காஸ்ட். சரி, பேஸ்லைன்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். பேஸ்லைன் அப்படிங்கிறது அக்ரி பண்ணதை ஃப்ரீஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுப்போம்.
முதல்ல என்ன பண்ணுவோம், கெஸ்ட்டை நல்லா கவனிக்கணும், அவருக்கு என்னென்ன மாதிரியான ஐட்டங்கள் சமைச்சு போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதுக்கான சமையல் வேலையை ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாம் தான் செய்ய போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இல்லைங்களா, அந்த இடத்த we call it as பேஸ்லைன். சமையலை பொறுத்த வரைக்கும் வேணால் பேஸ்லைன் பண்ணபடி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரியல் டைமில் ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும்பொழுது பேஸ்லைன் படியே எக்ஸாக்டாக எல்லாம் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தேவையான போது ரீபேஸ்லைன் பண்ண வேண்டிய தேவைகளும் இருக்கலாம். சரி, எதுக்காக பேஸ்லைன் பண்ணுறோம்? ரொம்ப சிம்பிள். ஒரு ப்ராஜெக்டை இத்தனாந்தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இத்தனாந்தேதி முடிக்க போகிறோம், இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் ஃபேஸுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பேசினபடி கட்டாயம் வேரியேஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு வீடு கட்டுற ப்ராஜெக்ட் எடுத்துப்போம். 10 நாளில் நம்ம அஸ்திவாரம் போடலான்னு பிளான் பண்ணியிருப்போம். மழை வந்திருக்கலாம். ஸோ ஒரு 12 நாளாக அல்லது 15 நாளாக ஆயிருக்கலாம். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வேரியன்ஸ் அப்படின்னு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டேர்மில் சொல்லுவோம். இந்த வேரியன்ஸை கட்டாயம் ட்ராக் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா மல்டிபிள் ரீசன்ஸ். முதல் ரீசன், எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் தட் இன்வால்வ்ஸ் காஸ்ட். மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ காசு இனிஷியலாக அக்ரி பண்ணணும், இப்போ எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். பிகாஸ் தே கேன் நெவர் ஜஸ்ட் கீப் ஆன் பம்பிங் த மணி இல்லையா. அதே போல் ஷெடியூல் அப்படின்னு வரும்பொழுது என்ன அக்ரி பண்ணிட்டோம், எவ்வளோ ஸ்லிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியணும். ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் ஃபேஸ் பை ஃபேஸாக ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஸ்லிப் நிறைய இருக்கும்போது ஏன் ப்ராஜெக்ட் எவ்வளோ ஸ்லிப் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணோன்னா அட்லீஸ்ட் வரப்போகிற ஃபேஸஸில் ப்ராஜெக்ட் ஸ்லிப் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ ப்ராஜெக்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணணும். குறிப்பாக வேரியன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்காக. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒன்ஸ் ப்ராஜெக்டை பேஸ்லைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராஜெக்டை ரீபேஸ்லைன் செய்யக்கூடும். அந்த மாதிரி சமயங்களில் பேஸ்லைன் 2, 3, 4ன்னு வெர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஏற்கனவே கிரியேட் பண்ண பேஸ்லைனை எரேஸ் பண்ணக்கூடவே கூடாது. இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். எதுக்காகனா எகெயின் பேஸ்லைன் 1 அப்படிங்கிறது என்ன இருந்தது, வேரியன்ஸ் என்ன இருந்தது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்காக. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், பேஸ்லைன் அக்ரி பண்ணிட்டோம், ப்ராஜெக்டை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஸ்லிப் ஆகிடுச்சு, ரீபேஸ்லைன் பண்ணும்போது சேஞ்ச் கண்ட்ரோல் ப்ராசஸை ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிறது. இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிப்போமே. இந்த ரீபேஸ்லைன் எதனால் நடந்தது? ஸ்கோப் சேஞ்சினாலையா? ஸ்கோப் சேஞ்சினால இல்லை, பட் ரிசோர்ஸ் லீவில் போயிட்டாங்க, அதனால் ப்ராஜெக்ட் டிலே ஆகிடுச்சு. அன்ஆன்டிசிபேட்டட் ரிஸ்க், ஃபார் எக்ஸாம்பிள் மழை வந்துருச்சு, அதனால் ப்ராஜெக்ட் டிலே ஆகிடுச்சு. பணம் சொன்ன நேரத்துக்கு கைக்கு வரல, அதனால் டிலே ஆகிடுச்சு. இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால ப்ராஜெக்ட் டிலே ஆகிருக்கு. அப்படிங்கும்போது அதை ரீபேஸ்லைன் பண்ணணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக சேஞ்ச் கண்ட்ரோல் போர்டுக்கு எடுத்துகிட்டு போக தேவை இல்லை. ஏன்னா ஸ்கோப்பில் எந்த சேஞ்சுமே இல்லை இல்லையா. ஸ்கோப்பில் சேஞ்சுனா மட்டும்தான் நம்ம சேஞ்ச் கண்ட்ரோல் போர்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்ரூவல் வாங்கணும். இங்கே ஸ்கோப்பில் சேஞ்ச் இல்லை அப்படிங்கும்போது சேஞ்ச் கண்ட்ரோல் ப்ராசஸை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்ஸ் பேஸ்லைன் பண்ணதுக்கு அப்புறம் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை பர்ஃபார்ம் இன்டெகிரேட்டட் சேஞ்ச் கண்ட்ரோல் ப்ராசஸ் வழியாக தான் பண்ணணும். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசிடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ரன் பண்ணுற ப்ராஜெக்ட் இஃப் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எனி ஆஃப் த ப்ரோக்ராம் ஆர் த போர்ட்ஃபோலியோவாக இருக்கும்போது நம்மளோட பிளான் அந்த ப்ரோக்ராமுக்கோ அல்லது அந்த போர்ட்ஃபோலியோவுக்கோ லிங்க் ஆகியிருக்கணும், அதோட சிங்க் ஆகியிருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமோ அல்லது அந்த போர்ட்ஃபோலியோவோ ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அதோட பெனிஃபிட் ரியலைசேஷன் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்க போகுது. அப்படிங்கும்போது நம்மளோட ப்ராஜெக்டும் அதே டைமில் சிங்க் ஆகிருக்கணும் இல்லையா. தட் இஸ் குவைட் லாஜிக்கல். இல்லைனா என்ன ஆகும்னா ப்ராஜெக்ட்டுக்கும் ப்ரோக்ராமுக்கும் சிங்க் இல்லாமல் போயிடும். த ரியல் பெனிஃபிட் த ஆர்கனைசேஷன் வாண்ட்ஸ் டு அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும். ஆல் ரைட், தட் இஸ் அ குயிக் ஓவர்வியூ. இப்போது ஐடிடிஓக்கு ஜம்ப் பண்ணலாம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஐடிடிஓன்னு டைரெக்டாக ஜம்ப் பண்ணலான்றீங்க அப்படி நீங்கள் கேட்குறது புரியுது. விஷயம் இருக்குது. டெவலப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளானில் என்னென்ன ஐடிடிஓ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல முதல் இன்புட் ப்ராஜெக்ட் சார்ட்டர். அதை பற்றி நிறைய பேசிட்டோம். ஸோ டெவலப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளானின் போது ப்ராஜெக்ட் சார்ட்டரை ஒரு இன்புட்டாக பயன்படுத்திக்கலாம், நோ இஷ்யூஸ். அடுத்து அவுட்புட் ஃப்ரம் அதர் ப்ராசஸ். அதாவது அவுட்புட் ஃப்ரம் அதர் ப்ராசஸ்னால் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா அவுட்புட் ஃப்ரம் அதர் நாலேஜ் ஏரியாவோட ப்ராசஸ். பட் ப்ரோ நாம் இப்போது ஸ்டில் இன் இன்டெகிரேஷன் மேனேஜ்மெண்ட், நமக்கு ஸ்கோப்பு ஷெடியூலு காஸ்ட்டை பற்றிலாம் இன்னும் பேசவே இல்லையே, எப்படி அவுட்புட் ஃப்ரம் அதர் ப்ராசஸிங்கை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் உங்களோட கேள்வி. எக்ஸாக்ட்லி. ஸோ மற்ற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் நம்ம இங்கே கண்டினியூ பண்ணோம்னா வில் எண்ட் அப் இன் கன்ஃபியூஷன். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே அப்படியே ஒரு பாஸை போட்டுட்டு வி வில் ஜம்ப் இன் டு ப்ராஜெக்ட் ஸ்கோப் மேனேஜ்மெண்ட். ஸ்கோப் மேனேஜ்மெண்ட்டில் ஆரம்பித்து வரிசையாக ஒவ்வொரு நாலேஜ் ஏரியாவையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வில் கம் பேக் டு டெவலப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் ப்ராசஸ்க்கு. ஓகேவா? ஆனால் பிம்பா கைடில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னா தொடர்ச்சியாக டெவலப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளானை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் நம்மளோட எய்ம் என்னென்னா
எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோ ஈஸியாக இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே ஒரு பாஸ் போடலாம்.